ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். லிவிங் வித் மை கோல்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்ட் 13 சாரி. ஸோ போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிம்மனுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் வாய ஞாபகமாக தான் இருக்கும். மனுஷனுக்கு புரிஞ்சிருக்கும், சரி அந்த போல தான், இதெல்லாம் மறக்க முடியாது அப்படின்ட்டு அதையே யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் கணிச்சு தான் பார்ட் 13. இப்போ ஜிம்மன் வாயினை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்க முடியல. சரி கால் பண்ணி பேசிடலாம் அப்படின்ட்டு கால் எடுத்து, அதாவது ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு. பார்த்தா வாயின் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. ஜிம்மனுக்குலாம் என்ன ஒரு எகத்தாலும் நான் கால் பண்ணியிருக்கேன், கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இவளுக்கு வர வர திமிரு ஜாஸ்தியாக போச்சு. வரட்டும், அங்கே சுற்றி வீட்டுக்கு தானே வருவா, பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலன்னே ரொம்ப சோகமாக அப்படியே டியூட்டி முடிஞ்சு, சரிப்பா டியூட்டி முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடா மச்சான், எப்பவுமே ஓவர் டைமில் பார்ப்பேன், இப்போ என்ன சீக்கிரம் போகிற? என்ன வாங்கிட்டு இருக்கானுங்கிறதுனாலையா? டேய் நான் அதை அசிங்கமாக கேட்க போகிறேன். அவளே அவங்க அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் போகிறேன்ட்டு போயிட்டா. எனக்கு டயர்டாக இருக்குது, அவள் வீட்டிலலாம் இருக்க மாட்டா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன். ஓ அப்படி, சரி சரி போயிட்டோம் மச்சான், போ. எனக்கு தெரியும், பார்த்துக்கோடா. ஏதாவது ப்ராப்ளம்னா எமர்ஜென்சி கேஸ்னால் கால் பண்ணு. சரி மச்சான் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அப்போ ஷின்மே அங்கே எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா வெளியில் நின்றுக்கிட்டு. ஜிம்மன் வெளில வரதே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஆனால் ஜிம்மனுக்கு அவள் சிரிப்புக்கான அர்த்தம் புரியல. ஏதோ பைத்தியம் அது பாட்டு சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவரும் கண்டுக்காமல் அப்படியே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி கதவு திறந்துருக்கு. என்ன கதவு திறந்துருக்கு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாரு. பார்த்தா அவனோட ஃபேமிலி அங்கே தான் உட்காந்துருக்கு. அவங்க அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு போல். ஸோ அதனால் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காரு. அவங்க அம்மாவும் சேம் ரொம்ப கோவமாக வாயனை பிடிச்சி தீட்டிட்டு இருக்காங்க. வாயனு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கா. ஜிம்மன் வரதை பார்த்ததும், ஐயோ இவர் எப்பவுமே லேட்டாக தானே வருவார், இப்போ சீக்கிரம் வந்துட்டார் அப்படின்ட்டு ஜிம்மனை பார்த்து வெளில போங்கன்னு கண்ணை கட்டுறா. ஆனால் ஜிம்மனுக்கு ஒன்றும் புரியுறது கிடையாது. என்னாச்சு, ஏன் அம்மா அப்பாலாம் இங்கே வந்திருக்காங்க? உங்களை யார் இப்போ வர சொன்னா? ஏய் என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க சொன்னால் என்ன, அவங்க அம்மா அப்பா புரிஞ்சுப்பாங்களா? நம்ம ஜஸ்ட் ரூம்மேட்ஸ் தானே. ஐயோ உங்களுக்கு என் அம்மா அப்பா பற்றி புரியாது. ஐயோ நான் இப்படி சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்க? சிம்மன் கொஞ்சம் வாயை மூடிட்டுருங்க. இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வரடா பேஞ்சுன்னு. தம்பி உங்களை நான் ரொம்ப நல்லவர் நினச்சேன், ஆனால் நீங்கள் எப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாச்சு அங்கிளா? என் பொண்ணு கூட நீ ஒன்றா இருந்திருக்க, இதை என்னை பார்த்தோன்னே சொல்ல மாட்டியா? அப்படியே ஏதோ சுச்சுவேஷன் சரியில்லைனாலும் இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டா நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டீங்களே, நீங்கள் இப்படி பண்ணுன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒயன் நீயே இவர் கூட சேர்ந்துட்டு பண்ணியிருக்க பார்த்தியா? நான் இங்கே என்ன சொல்லி அமிச்சேன்? ஒழுக்கமாக இருந்துட்டு ஒரு வருஷத்தை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. நடுவுலேயே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? திருப்பி இந்தியாவே நீ வரணும்னு சொன்னா இல்லையா? இப்போ என்ன பண்ணி வச்சுருக்க நீ? நான் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து இங்கே அமுச்சு விட்டா இப்படித்தான் நான் அசிங்கப்படுத்துவியா? அது இல்லைப்பா நான் சொல்கிறத. என் வாய முடி. அப்பா பேசிகிட்டு இருக்கார்ல, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஏதோ இந்த பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்க. தப்பு பண்ணிவிட்டு அதுக்கான மன்னிப்பு நீ கேட்குறியா? நான் தான் சொல்கிறேன்லம்மா, நான் சொல்கிறத முதல்ல கேளுங்கன்னு. பாத்தியா இப்போ கூட நீ மன்னிப்பு கேட்குறதுக்கு தயாரா இல்லை. உன் பக்கத்தில் இருக்க நாயத்தை தான் நீ விளக்க பார்க்குற. சரிம்மா இப்போ நான் மன்னிப்பு தான் கேட்கணும், நான் மன்னிச்சிருங்க. நீயே மன்னிப்பிக்கிற? யோசிச்சுமா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாயை மூடிட்டுருங்க. எனக்கு வந்து புரியல. இப்போ என்ன, ஜஸ்ட் நாங்கள் ரூம்மேட்ஸாக தானே இருந்தோம். என்ன தம்பி என்ன சொன்னீங்க நீங்கள்? எங்களுக்கு புரியல. ஜஸ்ட்டு ரூம்மேட்ஸாக இருந்தீங்களா? எப்போ உங்களுக்கு இது அவ்வளோ சாதாரண விஷயமா போயிடுச்சா? இது அவ்வளோ சாதாரணமா? ஒரு பொண்ணு பையனும் தனியாக வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், அது ஜஸ்ட்டாகவே போயிடும். சாதாரண ஒரு விஷயம் அப்படி தானே, அப்படி தான் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லைப்பா, எங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். ஃபைன், ட்ரெஸ்ஸை பேக் பண்ணு. ஆமாப்பா ஏன் வேணாம், நான் இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்கேன், நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். நானும் வெளியில் வேணால் தங்கிக்கிறேன். வெளில தங்கினா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் கோட்டஸ்லேயே தாங்கினேன். வேறு ரூம் கிடைக்கல, சார் கூட தான் இருக்க வேண்டியிருந்தது. பட் எங்கள் 2 பேருக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருக்குது. என்னது ஒன்றுமே இல்லையா? இவ்வளோ நாள் ஒன்றா இருந்திருக்கோம், ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு கிஸ்ஸெல்லாம் பண்ணியிருக்கேன், கட்டி பிடிச்சிருக்கேன், பட் ஒன்றும் இல்லைன்றா அப்படின்ட்டு ஜிம்முன்னு ஒரு கோவத்தில் வாயனை பார்த்து, வாயன் நீனும் நல்ல பொண்ணாக இருப்பேன்னு பார்த்தா நீங்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. நம்மளுக்குள்ள ஒன்றும் இல்லையா என்ன? உண்மையை சொல்லுவேன், நம்மளுக்குள்ள ஒன்றுமே நடந்ததில்லை, நமக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்பா அம்மா முன்னாடி அவர் கேட்டது வாயனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சிம்மன் இது பேசுறதுக்கான நேரம் கிடையாது, கொஞ்சம் நான் என்ன எல்லாத்தையும் பண்ண விடுங்க, கொஞ்சம் வாயை முடிட்டுருங்க. இல்லை என்ன வாயை மூடிட்டு இருக்கோன்னு எனக்கு புரியலை. ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறா?
ஒன்றுமே இல்லையா? ஜஸ்ட் நத்திங் ஜஸ்ட் நத்திங் வாயன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா கோவம் வந்துருச்சு. அப்படியே வாயனை பார்த்து பலான்னு ஒரு அறை விட்டுட்டாரு. சிம்முனுக்கு அதை பார்த்ததும் எதுவும் தடுக்கணும் அப்படின்லாம் தோணல. அவருக்கே மனசு வந்து வெந்து போயிடுச்சு. அதனால் அமைதியாக இருக்காரு. அவங்க அம்மாவும் வாயனை பிடிச்சி அடிக்கிறாங்க. எல்லாரும் வாயனை அடிக்கும்போது வாயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ நான் சொல்கிறதும் கொஞ்சம் கேளுங்களேன். எதுக்கு மாற்றி மாற்றி என்னையே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவன் என்ன வார்த்தை சொல்கிறான்? அந்த பையன் என்ன வார்த்தை சொல்கிறான்? அப்போ இந்த பையன் கூட ஒன்றா இருந்துட்டியா சொல்லுவேன். ஐயோ அம்மா அப்போல்லாம் இல்லைம்மா. என்ன இல்லை அவனே சொல்கிறானே. வயன் அவனை அப்படியே வளர்த்தேன். ஒரு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா நீ என்ன இப்படி வந்து நின்றுட்டுருக்க? நீ போலீஸ் ஆகணும்னு சொன்ன சரி ஆகி தொலைன்னு. ஆனால் நீ என்ன பண்ண? இன்டர்ன்ஷிப் கொரியா தான் போகணும் ஒத்த காலில் நின்ன. வேண்டாம் வேண்டாம் போகாதன்னு தடுத்து பார்த்தோம். நீ கேட்கவே இல்லை. சரி ஆசைப்படுறிய அப்படின்ட்டு ஒரு வருஷத்துக்கு உன்னை இங்கே அனுப்பி ஒழுங்காக இருன்னு சொன்னா நீ மானத்தையே வாங்கியிருக்க. இது மட்டும் நம்ம ஊரில் இருக்க யாருக்கா தெரிஞ்சதுன்னா மானமே போயிடுவாயன். அசிங்கமாக இருக்கும். உன் அப்பா 4 பேர் முன்னாடி எப்படி தலை நிமிர்ந்து நடப்பாரு? சி இப்படி அசிங்கப்படுத்திட்டீல, அதுவும் இங்கே புது இடத்துல வச்சு இந்த பையன் முன்னாடி. சேவன் உன்னை நாங்கள் தப்பாக வளர்த்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா வேறு பேச எனக்கு ஒரு கட்டத்தில் ஹர்ட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டா. அவங்க அம்மாவை போய் உன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே பேக் பண்ணிவிட்டு நீ வா அப்படின்ட்டு அங்கேருந்து அவளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சிமன் வந்து தடுக்கவும் இல்லை, எதுவும் பேச்சும் பேசலை. அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. வாயின்னு சொன்னது எங்களுக்குள்ள நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணனே தெரில. அவருக்கும் அழுகலாம் வருது, கண்ணெலாம் கலங்குது. இருந்தாலும் இதெல்லாம் காட்டிக்கூடாது அப்படின்ட்டு அவர் அந்த ரூமில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் வாயனா ஃப்ளைட் ஏற்றி இந்தியாக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸை பார்க்க வந்திருக்காரு. ஜிம்முனுக்கு பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஜிம்மின் மேலே அந்தளவுக்கு அக்கறை கிடையாது. ஸோ ஜிம்மில் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது அவங்க அம்மா தான் கொஞ்சம் சந்தோஷமா. டே ஜிம்மன் என்னடா அதிசயமாக வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கேன். சரி வா உள்ளவா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா ஜிம்னோட தம்பி சும்மா சோஃபாவில் படுத்து கிடக்குறான். அவனுக்கும் ஜிம்முனுக்கும் சுத்தமாகாது. ஜிம்மன் அவனை பார்த்ததும் இவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கவே மாட்டேன். நீ வரேன்னு தெரிஞ்சா நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன். டேய் வாயை மூட்றா. நீ மூல மூட்றா. வந்தவனே கத்திட்டு இருக்க. பாருங்கப்பா இவனை. டேய் அண்ணனே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். எதுக்கு அவன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க? அமைதியாருடா. ஆமாம் அமைதியாக இருந்துட்டாலும் போங்கப்பா. எப்போ பாரு நீங்கள் இவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பெரிய போலீஸாக இருந்தா இவனை பெரிய மயிரா இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் என்ன அண்ணனை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கா? வயசில் மூத்தவனை பார்த்து எப்படி பேசணும் தெரியாதா என்ன? ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ. சரி என்னடா ஜிம்மன் ரொம்ப சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அவ்வளோதான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய் ஜிம்மன் நில்றா. டேய் என்னன்னு சொல்லிட்டு போடா. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல அப்படின்ட்டு ஜிம்மன் பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு ரூமில் போய் அடைஞ்சிக்கிட்டான். இதோட ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரமாக ஜிம்மன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகல, அவரோட குவார்ட்டர்ஸ் வீட்டுக்கும் போகல. ஜிம்மனோட வீட்டில் தான் இருக்காரு. அதாவது அவங்க அப்பா அம்மாவோட வீட்டில் இருக்கார். அதுவும் அவரோட ரூம்லேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட வாடான்னாலும் நீங்கள் இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ரூமை விட்டு வெளில வரதே கிடையாது. ஸோ ஜிம்மனோட அம்மாவுக்குலாம் சந்தேகம் ஆகிடுச்சு. ஏங்க நம்ம பையன் இப்படி பண்ணுறவனே கிடையாது. அவன் முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணால, அந்த பொண்ணு கூட அவன் விட்டுட்டு போச்சு. அப்போ தான் அவன் இந்த மாதிரிலாம் இருந்தான். திருப்பி ஏதாவது பொண்ணை லவ் பண்ணி இப்படி ஆகிட்டானோ? எனக்கு என்னடி தெரியும்? ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? இவனுக்கு லவ் பண்ணி ஏமாறுறதே ஒரு பழப்பாக போயிடுச்சு. இப்போ என்னங்க பண்ணுறது? இவன் திருப்பி இன்னும் 2 வருஷம் உள்ளே கிடந்தானே என்ன பண்ணுறது? அப்படியே லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமே. ஆல்ரெடி இவனுக்கு வயசு வேறு ஆகிடுச்சு. என்னங்க பண்ணுறது? பேசாமல் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஆமாம், கல்யாணம் பண்ணி வச்சாலும் பையன் அப்படியே நான் பண்ணிக்கிறேம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு பண்ணிட போகிறான் பாரு. ஏன்டி ஏன்? அப்போ இவனை எப்படி வெளில கூப்பிட்டு வர்றது? எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கேட்டுட்ருக்க. நானும் அதை பற்றி தானே யோசிச்சுட்ருக்கேன். என்னங்க நான் இது கேட்டாலும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஏய் நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மோட தம்பி வந்து என்னவா என்ன பிரச்சனை அவனுக்கு? நான் வேணா போய் அடிக்கவா? டேய் சும்மாடா. அவனே ஏதோ ரூமுக்குள்ளே போயிட்டு வெளில வர மாட்டேங்கிறான். நாங்களே என்ன பண்ணு தெரியாமல் ஒரு வாரம் முடிச்சிட்ருக்கோம். இதில் நீ வேறம்மா என்ன பிரச்சனை? அவன் ஃப்ரெண்டு வந்தா பேர் என்னது ஜங்குக்கா? அந்த ஜங்குக்கே அவனுக்கு கால் பண்ணி கேட்டால் தெரிஞ்சிட போகுது. அதுக்கேம்மா நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? கரெக்டாக சொன்னேன். ஜங்குக்கு கால் பண்ணால் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. அவன் நம்பர் ஒன்ட்டு இருக்கா? என்கிட்ட இல்லை, ஆனால் ஜிம்மன் ஃபோன் கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ஜிம்மன் ஃபோன் வந்து அவன் கையில் தான் இருக்குது போல். அவன் ஜிம்மன் வந்து நாள் ஜிம்மனோட ஃபோனை எடுத்திருப்பான். ஸோ அதை எடுத்து காட்டி இந்த இருக்குது பாருங்க. டேய் அண்ணன் ஃபோனை எப்போண்டா எடுத்த? அதுவா அன்றைக்கி என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான்ல, அப்போ ஃபோனை தூக்கி மேலே வீசினான். அதான் நானும் சரி அடிக்கடி நம்மளுக்கும் ஜிபி காலியாக போயிட்டுருக்கே, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறதுக்கு ஃபோன் தேவையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் ஃபோன் வாலண்டியாக கிடச்சிது, அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஆனால் உனக்கு என்னிலேருந்து இந்த புத்திலாம் வந்தது மாமா? நம்பர் வேணுமா வேண்டாமா? சரி, அப்போ ஏதோ பொண்ணு ஃபோட்டோ இருக்கான்னு பாரேன். இவன் ஃபோன்லையா? பொண்ணு ஃபோட்டோவா? அவன் அவளை விட்டுட்டு போனதுலேருந்து அவன் எந்த பொண்ணு கூடயும் பேசுறதில்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவன் ஃபோனில் எப்படி பொண்ணு ஃபோட்டோலாம் வரப்போகிறோம்? லூஸ் மாதிரி பேசாதீங்கம்மா. டேய், நீயே யோசிச்சு பாரு. இருக்காதா என்ன? சிம்மன் இப்படிலாம் வீட்டுக்கு வந்து அடைஞ்சு கிடக்கிற பர்சனே கிடையாதுடா. அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது பொண்ணுங்க விஷயத்தில் ஹர்ட் ஆனால் மட்டும் தப்புலாம் பண்ணுவான். அப்போது திருப்பியும் ஏதோ பொண்ணு விஷயத்தில் ஹர்ட் ஆயிருக்குன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? ஆ, அப்படி தான். ஏதாவது இருக்கான்னு பாரு. ஆ, பார்க்குறேன் இருங்க அப்படின்ட்டு அவனும் என்ன ஏதாவது ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்குறான். பார்த்தா அவனோட ஃபோட்டோ 4-5 இல்லை, ரொம்பவே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு, மா இந்த பிள்ளை சூப்பராக இருக்குமா, ஆனால் இந்த பிள்ளை ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்குது, ஒருவேளை இந்த பொண்ணுக்கிட்ட தான் ஏமாத்துட்டானோ? என்னடா சொல்கிற? அப்போ நான் நினச்சது சரிதானா? அப்போவுமே நினச்சேன் இந்த பையன் இந்த மாதிரி தான் ஏதாவது ஏமாந்துருப்பான், ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான்னு. நான் நினச்ச மாதிரியே நடந்திருக்கு. குடு அப்படின்ட்டு அவங்க அம்மா வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, டேய் ஆமாண்டா, பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இல்லையே, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கா. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ ஜக்குக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஃபோட்டோவை பார்த்து பொண்ணு நல்லா இருக்கா இல்லையால நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். சரிப்பா இருங்க நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு தம்பியே ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஜங்குக்கு ஜிம்மனோட ஃபோன்லேருந்து கால் வந்ததும் கால் அட்டன் பண்ணி, ஏன்டா பைத்தியமே, எத்தனை வாட்டி நான் கால் பண்ணிகிட்டு இருக்கேன், அட்டன் பண்ணவே இல்லை, எங்கடா போனேன்? ஒரு வாரமாக நீ ஸ்டேஷனுக்கும் வரல, வாயனும் வரல, லியா வேற பாவம் அழுதுட்டுருக்கா, என்னதான்டா நடக்குது? ஹலோ நான் ஒன்றும் ஜிம்மன் கிடையாது, ஜிம்மனோட தம்பி. ஜிம்மனோட தம்பியா? சொல்லுப்பா, என்ன விஷயம்? என்னன்னு தெரில, எங்கள் அண்ணன் ஒரு வாரமாக ரூம்குள்ளே கிடக்குறான். அது விஷயமா என்ன? அது மேட்ரு ரைட்டரை முடிச்சிட்டானா? டேய், அவனுக்கு தம்பி மாதிரியாடா நீ பேசிகிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கண்ணா, என்னண்ணா பிரச்சனை? அதுவா, அது எப்படி சொல்கிறது? சரி, அப்புறம் நீங்கள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம், வாங்க. சரிடா வரேன், உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரேன். எங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? தெரியும் போனவன் அப்படின்ட்டு ஜங்கு காலை கட் பண்ணிட்டுறாரு. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னவாண்டா என்னாச்சு? நான் இவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், வருவார். சரி கடவுளே, எதுக்கு என் பையனுக்கு மட்டும் இவ்வளோ சோதனை கொடுக்குற அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே கடவுள்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்கும்போது தம்பி பார்த்துட்டு, எல்லா தப்பையும் பையன் பண்ணிவிட்டு இப்போ கடவுள் மேலே தூக்கி போட்டுட்ருக்கியா? டேய் நீ முதல்ல வாயை மூடுற அப்படின்ட்டு எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்கும் லியாவும் வராங்க. ஸோ லியாவை பார்த்ததும், டேய் நம்ம ஃபோட்டோவில் ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு மாதிரியே லைட்டாகவே இல்லை? ஆமாம் லைட்டாக தான் இருக்கா, ஆனால் பார்க்க அந்த பொண்ணோட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கா. ஓ அந்த பையன் வந்துட்டா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த வந்துட்டேங்க. ஹலோ அங்கிள். ஹாய் ஆண்டி. நீ தான்டா கால் பண்ணுது? ஆமாண்ணா நான் தான். ஹாய் நான் ஜங்குக் ஜிம்மனோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து நானும் அவனும் ரொம்ப க்ளோஸு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும்ப்பா. அது கொஞ்சம் உட்கார். சரி. இந்த பொண்ணு யார்? இந்த பொண்ணா? இது எங்கள் கூட தான் வேலை பார்க்குது. அப்படியா, சரி. ஜிம்மனுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? ஏன் ஒரு வாரமாக ரூம்குள்ளே இருக்கான்? திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு ஏதாவது ஒரு மாதிரி ஃபேஸ் ரொம்ப சோகமாக இருந்தது. ஏதாவது ப்ராப்ளம் படா தம்பி அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ஆனால் அவன் எதுக்குமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். ஒரு வாரமாக நானும் கதை தட்டி வெளில வாடான்னு கூப்பிட்றேன். வரவே மாட்டேங்கிறான். சாப்பாடு கூட அடிக்கடி சாப்பிட மாட்டான். நான் உள்ளே போய் வைக்கும்போது கூட என் மூஞ்ச பார்க்க அப்படியே ஒரு மாதிரி பெட்லேயே தான் படுத்து கிடக்குறான். ஃபோன் கூட இவன்கிட்ட தான் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். சரி டிவியாவது பார்ப்பான்னு பார்த்தா அதுவும் பார்க்க மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி இருக்கான்ப்பா. என்னதான் ஆச்சு அவனுக்கு? திரும்பியும் ஏதாவது ஒரு பொண்ணு விஷயத்தில் ஏமாந்துட்டானா என்ன? ஐயோ ஆண்டி, அவன் ஃபஸ்ட்டு ஏமாந்துட்டான். ஆனால் இப்போ அவன் ஏமாறல, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். என்னப்பா சொல்கிற? ஆமாம், இந்த பொண்ணு இந்தியாவிலேருந்து வந்திருக்கா, பேர் லியான்னு சொன்னல? ஆமாம். இந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு வந்திருந்தா, அவள் பேர் தான் வயன். இந்த பொண்ணை பாரு அப்படின்ட்டு ஜிம்னோட ஃபோனில் ஃபோட்டோ இருக்கும்ல, ஸோ அதை காமிக்கிறாரு. காமிச்சதுக்கு, ஆமாம் அங்கிள், இவ தான் வயன். ஓ இவதானா? என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தது, லவ் பண்ணது, அடுத்து வந்து வாயின் அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னதுனால ஜிம்மனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆனது அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி ஜிம்மனுக்கு பாஸ்டில் ஒரு லவ் இருந்திருக்கும். அவங்க அம்மா அப்பா முன்னாடி இவங்க அந்த பொண்ணு மாட்டும் போது எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு டைமில் கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா. ஸோ அதனால தான் வாயினும் இப்படி பண்ண ட்ரை பண்ணுறாளோ அப்படின்ட்டு ஜிம்மன் நினச்சிக்கிட்டான் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. ஓ அப்போனா அந்த பொண்ணு எந்த அர்த்தத்தில்ப்பா சொன்னிச்சு?
அதுவா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.